ஹாய் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நியூஸ் பார்த்திங்கன்னா, மலையாளி ஆக்ட்ரஸ் நவ்யா நாயர் இருக்காங்களே, அவங்களுக்கு மெல்போர்ன் ஏர்போர்ட்டில் 1.14 lakhs வந்து ஃபைன் போட்டாங்களாம். இது எல்லாருக்கும் என்ன டவுட்டு நிறையா இருந்திருக்கலாம், ஏன் இவ்வளோ ஃபைன் போட்டாங்க அப்படிங்கிறதுக்கு. மெயினாக ஒரு ரீசன் சொல்லட்டுமா, மல்லிகைப்பூவில் பூச்சி இருக்கும், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த பூச்சி வந்து இங்கே ஆஸ்திரேலியா பீப்புள்ஸ்க்கு எந்த ஹார்ம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் மெயின் ரீசன். இது ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கும் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நிறையா இருக்கும், எதை கொண்டு வரலாம் எதை கொண்டு வரக்கூடாதுன்னு. அது தெரிஞ்சுட்டு நம்ம போனால் ரொம்ப நல்லது. இந்த இதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இதெல்லாம் டிக்ளேர் பண்ணாமே கொண்டு போய்க்கலாம். அந்த ஐட்டம்ஸ்லாம் காஃபி, டீ, சாக்லேட்ஸ், ப்ரெட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இதுக்கு எந்த டிக்ளரேஷனும் கொடுக்க தேவையில்லை, நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஒவ்வொரு பீப்புள்ஸுமே என்ன பண்ணுங்கன்னா, ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கு வரதுக்கு முன்னாடி வெப்சைட் பார்த்துட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸில் கேட்டுட்டு எதை கொண்டு வரலாம் கொண்டு வரக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டு வாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக கொண்டு வரக்கூடாத ஐட்டம்ஸ். ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், மீட்டு இதெல்லாம் கொண்டு வந்தோன்னா கண்டிப்பாக டிக்ளரேஷன் ஃபார்மில் சொல்லிட்டோன்னா நம்மளுக்கு என்ன பிரச்சனையும் இல்லை. செக் பண்ணிவிட்டு ஓகேனா அனுப்பிடுவாங்க, இல்லைனா கீழே டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. இதான் இங்கே டிக்ளரேஷன் ஃபார்ம் பாருங்கள். இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒவ்வொரு தடவையும் ஃப்ளைட் இறங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம கையில் கொடுத்துருவாங்க. கொடுத்தோன்னே அதை கரெக்டாக பொய் சொல்லாமல் ஃபில் பண்ணிடுங்க. அதான் நமக்கு ரொம்ப நல்லது. பொய் சொல்லி எதாவது பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக ஃபைன் உண்டு தான். இது ஏன் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஆஸ்திரேலியாவோட தனித்துவம் வந்து கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் கண்டிப்பாக வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம நாட்டு மணல் வந்து இங்கே படுறப்ப இங்கே இருக்க மணல் வந்து எதுவும் ப்ராப்ளம் ஆகி அக்ரிகல்ச்சர் பாதிச்சிடக்கூடாதுங்கிறத ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஆஸ்திரேலியாவில். ஸோ அதான் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. நாங்கள் கூட பார்த்திங்கன்னா ஃப்ரூட் வந்து வச்சுருந்தோம் பாப்பாவுக்கு, ஆப்பிள். அது வந்து ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரூட் கேட்டகரியில் வருதுல்ல, ஸோ அதை கண்டிப்பாக வாங்கி வச்சுட்டாங்க. இனி நெக்ஸ்ட் டைம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. மசாலாஸுமே அப்படி தான், கம்பெனி மசாலாஸ் தான் கொண்டு வரணுமா, ஹோம்மேடு அந்த மாதிரிலாம் கொண்டு வரக்கூடாதான். எந்த ஒரு டவுட்னாலும் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப்